நாமத்துக்குமாரோட வேடிக்கை பார்ப்போம்ல, பசி என்னும் பெருந்தின்னு ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நாமத்துக்குமார் சின்ன வயசு. நாமத்துக்குமார் சின்ன வயசில் அவங்க அம்மா தவறிடுறாங்க. ஆனால் அவங்க ஆயா வீட்டில் தான் வளர்றாரு. ஆயா வந்து சைவம் சாப்பிட்றவங்க. யாருக்கெல்லாம் அசைவம் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் அசைவம்? நான்லாம் பிறவி அசைவம். அதனால் நாமத்துக்குமார் அதை எழுதும்போது அதை எப்படியாக எழுதியிருப்பார்னு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் தான் வீட்டில் என்னது அசைவம். அப்படி ஒரு நாள் நாமத்துக்குமாருக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கிடைக்குது. இப்போ நாமத்துக்குமார் அவங்க வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில் போகணும். அப்போ தினமும் மாட்டு வண்டியில் கொண்டு போய் ஒரு வயசான தாத்தா தான் விடுவார். திடீர்னு ஒரு அண்ணன், ஒரு குமார் பாண்டியை தான் வச்சுக்கிறோங்க, பாண்டின்னு ஒரு அண்ணன் வர, அவர் தான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் வர்றார். எங்கேருந்து? வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் வர்றார். இப்போ பாண்டி அண்ணன் போகிற வழியில் என்ன பண்ணுறாரு, பாதி வழியில் வண்டியை நிப்பாட்டி பிள்ளைகளெல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுங்கிறார். உங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு 4வது 5வது படிக்கிறார் நாமத்துக்குமார். டிஃபன் பாக்ஸை திறக்க சொல்லி எல்லா டிஃபன் பாக்ஸில் இருந்தும் பாதி சாப்பாடை சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு கூட்டி போய் விட்டுக்கிட்டே இருக்கார். இப்படி ஒரு வாரம் தொடருது. இப்போ இன்றைக்கி நாமத்துக்குமார் வீட்டில் என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பும் மேலே 4 வறுத்த மீனும் இருக்குது. அப்போ மனசெல்லாம் எதில் இருக்கும்? இப்போ நாமத்துக்குமார் இதையும் கணக்கு போட்டார். 4 மீன் இருக்குது, பாண்டியனே நியாயமான ஆள், 2 சாப்பிடுவார், நமக்கு 2 மிஞ்சிரும், நம்ம போய் சாப்பிட்றலாம் வச்சுக்கும்போது போய் வண்டியை நிப்பாட்ட சொல்கிறாரு. முத்து உன் டிஃபன் பாக்ஸை கொடுன்னு முதல்ல நாமத்துக்குமார் இருந்தால் ஆரம்பிக்கிறார். திறந்து பார்த்தா மீன் குழம்பு. மீன் குழம்பா? இப்போ அவருக்கு காசு இருக்காதா? அவர் என்ன பண்ணுறாரு, மொத்தத்தையும் சாப்பிட்றாரு. அவர் எவ்வளோ தான் சாப்பிட்ணும்? பாய் தானே சாப்பிட்ணும். மொத்தத்தையும் சாப்பிட்டு மற்ற டிஃபன் பாக்ஸ்லாம் மூட சொல்லிட்டார். இன்னைக்கு இது போதும்டா அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாமத்துக்குமாருக்கு அழுக வருது, கோபம் தாங்க முடியல. இப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால கிடைக்காத பொருளின் மேல் இருக்கிற ஏக்கத்தை பற்றி இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அது ரொம்ப பெரிய தவறு. பெற்றோர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். கிடைக்காத பொருளின் கவலையை பற்றி பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தாததால் கிடைக்காது என்ற சூழலை அவர்களால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. அது தவறான சூழலில் போய் முடிந்து விடுகிறது. அதனால கிடைக்காதுங்கிறத பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்கணும். இப்போ ஒரு ஆளை பொறுத்துக்கவே முடியல, நேராக போய் ஹெச்எம் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். சார் இந்த மாதிரி பண்ணுறாரு பாண்டியண்ணே, இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னொடனே மறுநாள்லேருந்து பாண்டியண்ணே வண்டி ஓட்ட வரல, வேற ஆள் வந்துட்டாங்க. இப்போ வருடங்கள் கடந்துருச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நாமத்துக்குமார் நண்பர்களோடு போய் படம் பார்க்குறாரு. ஒரு சினிமா தேட்டரில் ஒரு படம் பார்க்குறாரு. சினிமா தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த சினிமா தேட்டருடைய வாட்ச்மேன் வந்து கையை பிடிச்சி கூட்டி போகிறார். தம்பி நீ முத்து தானே அப்படிங்கிறார். ஆமாம், நீங்கள்? என் பேர் பாண்டி அப்படின்னோடனே இவருக்கு ஒரு விஷயம் புரியலை. அப்புறம் டக்குன்னு கைகாலெலாம் விடக்குது. நாமத்துக்குமார், அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணே, அன்னைக்கு உங்கள் வேலை போகும்னு எனக்கு தெரியாது, நான் ஹெச்எம் சார்கிட்ட போய் தெரியாதனமாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிங்கிறாரு. உடனே இல்லை முத்து, நீ மன்னிப்பு கேட்காத தம்பி, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர், வறுமை, ஒரு வேளை தான் இரவு சாப்பாடு. நான் காலையில் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றேன்ல, அதுக்கப்புறம் என் சாப்பாடை என் தங்கச்சிகளுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த ஒரு வேளை தான் மொத்த சாப்பாடுமே எனக்கு ஒரு நாளைக்கு, அதனால தான் உங்கள் சாப்பாடில் கை வச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்கிறார். நாமத்துக்குமாருக்கு என்ன பண்ணுறதே புரியல. இருங்கன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கையில் கொடுக்குறாரு நாமத்துக்குமாருக்கு. ஐயோ அண்ணா வேணாண்ணேங்கிறாரு நாமத்துக்குமார். இல்லை முத்து, இது என் பிராயச்சித்தமாக இருக்கட்டும், வச்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே நாமத்துக்குமார் அதை வாங்கி திரையரங்குடைய இருக்கையில் வந்து உட்காந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீமில் மீன் குழம்பு வாடை அடித்தது அப்படின்னு எழுதி முடிக்கிறார். சிறு பிள்ளைகளுடைய டிஃபன் பாக்ஸில் இருந்து ஒருவன் உணவை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான் என்றால் பசி எவ்வளவு கொடுமையாக இருக்கும். அந்த சிறுகதையை எழுதுறதுக்கு முன்னாடி நாமத்துக்குமார் இதை எழுதுவார், ஒரு கவிதை. அது வந்து தமிழ்ச்செல்வனோட வெயிலோடு போய் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இருக்கிற வார்த்தை. நின்று பார்த்தேன், உட்கார்ந்து பார்த்தேன், சப்பனக்காலிட்டு அமர்ந்தேன், குத்துக்கால் அமர்ந்து பார்த்தேன், எப்படி உட்கார்ந்தும் பசித்தது அப்படின்னு அந்த கவிதை.
சுயம்புலிங்கத்தோட ஒரு கவிதை இருக்கு. கை இல்லாத, கால் இல்லாத, உறுப்புகள் அறுபட்ட மனுஷங்க இருக்காங்க, வயிறு இல்லாத மனுஷனே இல்லைன்னு. வயிறு இல்லாத, உண்மைதானே, கை இல்லாத, கால் இல்லாத, உறுப்பு அறுபட்ட, கண் பார்வை இல்லாத, பேச முடியாத, பல்வேறு குறைபாடுகளோடு இங்கே மனிதர்கள் இருக்கிறாங்க. வயிறு இல்லாத மனுஷன் இருக்கானா? வயிறு இல்லாத மனுஷன். இதை வாசிக்கிற பொழுது ஒருபோதும் உங்கள் உணவை நீங்கள் வீணாக்க மாட்டீர்கள். ஒருபோதும் உங்கள் பிள்ளைகள் அவர்களது உணவை வீணாக்க மாட்டார்கள். யாருக்காவது உணவு இல்லைன்னு சொல்லும்போது அதை கொடுக்கிற மனசு அவர்களுக்கு தானாக வந்துவிட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக வாசிக்க வேண்டும். நாமுத்துக்குமார் அவங்க அப்பாவை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. நாமுத்துக்குமார் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வர்றாரு, டேய் ஏடா படிச்சுக்கிட்டே இருக்க? அப்பா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்பா. இருக்கட்டும்டா, கொட்டையில் ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வா. நாமுத்துக்குமார் அப்பா ஒரு தமிழ்வாத்தியார். நாமுத்துக்குமார் அப்பா எவ்வளோ, நாமுத்துக்குமார் ஏன் அப்படி வந்தாருன்னு, இப்போ நான் ஏன் அப்பாக்களை பற்றி பேசுகிறேன்னா, நாமுத்துக்குமார் ஏன் அவ்வளோ பெரிய எழுத்தாளராக இன்றைக்கும் இந்த மண்ணில் இருந்து நீங்காத கவிஞனாக இருக்காருன்னா, நாமுத்துக்குமாரோடைய அப்பா 1,00,000 புத்தகத்தை வீட்டில் வச்சுருந்தாராம். அந்த வீட்டில் கதவு கிடையாதுங்க, அம்மிக்கல்லை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. தாப்பா கிடையாது கதவுல, மேலே ஓட்டையாக இருக்கும். இதனாலே நாமுத்துக்குமார் சின்ன வயசில் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டு வர மாட்டாராம். வீடை பார்த்தா நண்பர்கள் வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ நாமுத்துக்குமார் அப்பா சொல்லுவாரன், டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மாடிக்கு போனால் தான் நட்சத்திரம் தெரியும், நம்ம வீட்டில் உள்ளே படுத்துக்கிட்டே நட்சத்திரம் பார்க்கலாம்டா, கூட்டியாடாம பாரு. நாமுத்துக்குமாரோட அப்பா சொல்கிறாரு, நாமுத்துக்குமாரை பற்றி சொல்கிறார். நாமுத்துக்குமாரோட அப்பா சொல்லுவாராம், நாமுத்துக்குமார் சொல்கிறாரு, நல்ல வேலைடா மகனே, எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சுது, அதனால நம்ம கடன்காரனாக இருக்கோம். கடன் வாங்கி புத்தகம் வாங்கி படிச்சிருக்காருங்க அந்த ஆள். நல்ல வேலைடா மகனே, எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சது, அதனால நம்ம கடன்காரனாக இருக்கோம். ஒருவேளை இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தா நம்ம பிச்சைக்காரனாகவே ஆயிருப்போம்டா அப்படின்னாராம். அவ்வளோ புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்காரு. இதை நாமுத்துக்குமார் மையன்ட்ட ஆதவன்ட்ட புலம்புறாரு, உங்கள் தாத்தா வந்து கடன் வாங்கி படித்த புத்தகத்துடைய எல்லா கடனையும் நான் தான்ப்பா அடைச்சேன் அப்படின்னு நாமுத்துக்குமார் சொல்கிறார். ஒரு என்ன தாத்தா போய் பேரண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறது நீங்கள் நினைக்கலாம். ஒரு புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா? ஆதவன் சொல்கிறாரு நாமுத்துக்குமார்ட்ட, நல்ல விஷயம் தானப்பா, நீயும் கடன் வாங்கி படி, அந்த கடனை நான் அடைக்கிறேன். 6 வயது ஆதவன் அதை சொல்லியிருக்கார். இது தாத்தா கிட்ட இருந்தானே வரும். நாமுத்துக்குமார் உடைய அப்பா வந்து போடா ரத்த கண்ணீர் படம் பார்த்துட்டு வாடான்னு சொன்ன உடனே நாமுத்துக்குமார் சொன்னாரா, இல்லைப்பா நான் படிக்கிறேன் பாண்டு உட்காந்து படிக்கிறாராம். இதை எழுதும்போது எழுதுறாரு, அணிலாடும் ஒன்றில் ஒருவேளை அன்று நீங்கள் டேய் படங்கிடத்துக்கு போகக்கூடாது உட்காந்து படிக்கணும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் படத்துக்கு தான் போயிருப்பேன். நாமுத்துக்குமாருக்கு 17-18 வயசு. நண்பர்களோட காஞ்சிபுரத்துக்கு போய், காஞ்சிபுரத்தில் இருந்து மாமல்லபுரம் போய் வேடிக்கை பார்க்கணும்னு ஆசை. கடற்கரையை நண்பர்கள்லாம் போகிறாங்க சைக்கிளில் 60 கிலோமீட்ரு. வீட்டில் ஒத்துக்கலை. நாமுத்துக்குமார் அப்பா போயிட்டு வாடான்ட்டார். எல்லாரும் கிளம்பி சைக்கிளில் போயிட்டாங்க. போய் கடற்கரையை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கார் நாமுத்துக்குமார். திரும்பி பார்த்தா அப்பா வந்து நிற்கிறார். என்னப்பா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லைடா உன்னை தனியாக ஓட ஒரு மாதிரியாக இருந்துச்சுடான்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் அப்பா ஓட்டுறாரு, நாமுத்துக்குமார் பின்னாடி உட்காந்துருக்கார். எங்கேருந்து? மாமல்லபுரத்துலேருந்து 60 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டே வராங்க. நண்பர்களோடு பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. நாமுத்துக்குமாரோட அப்பா எப்போயுமே நாமுத்துக்குமார் சைக்கிள் ஓட்ட விட்டதே இல்லையா, எப்போயுமே உட்கார வச்சு இவர் தான் ஓட்டு வரான். நாமுத்துக்குமாரோட அப்பா தவறிட்டார். அஸ்தியை கரைக்கிறதுக்காக மாமல்லபுரம் போகிறாங்க. அஸ்தியை கரைச்சிட்டு அதே பாதையில் திரும்பி வராங்க. அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் நான் கடக்கவே முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறேன். இதை வாசித்த பிறகு எந்த மகன் தன் அப்பாவை எதிர்த்து பேச முடியும்? எந்த மகன் தன் அப்பாவிற்கு துரோகம் விளைக்க முடியும்? எந்த மகன் சொத்து கேட்டு அப்பாவிடம் நிற்க முடியும்? எந்த மகன் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்க முடியும்? இந்த வாரம் செய்தி படித்தேன். 2 பசங்க, 2 குட்டி பசங்க. ஒருத்தன் அம்மாவை கத்திரிக்கோளால் கழுத்தில் குத்திட்டான். இன்னொரு பையன் வயல்காட்டில் அம்மாவை கொலை செஞ்சுட்டான். படிடான்னு சொன்னதுக்காக இந்த 2 பேரும் அதை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன் அவர்களுக்குள் நாம் செலுத்த வேண்டிய இளமை பருவத்தின் கவிதைகளை, வாக்கியங்களை, வாசகங்களை, புத்தகங்களை நாம் கொடுக்க மறந்ததனால் ஏற்பட்ட விளைவுகள் இது. முதலாய் அம்மாவுக்குன்னு வைரமுத்து புகழின் உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் எழுதினார் இந்த கவிதையை. அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒன்று வரும். கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே,
தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வெடியும், கருவாடு தேன் ஒழுகும், தேங்காய் கோழி குழம்பு மேலே மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும், கொத்தமல்லி 2 வச்சு குறுமிளகு சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் அம்மி அரைச்சு கொலன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும், அடுத்தது மனம் மணக்கும். சொல்லும் போது நமக்கு எச்சிலாம் ஊறுது இல்லை. இப்படி எழுதிட்டு உள்ள எழுதுவார், கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்பேன். கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்பேன். கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உடனே நினைச்சா அழுக வரும்னு எழுதுவார். அதானங்க அம்மா. கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்போம். பிறக்கும் போது யாருக்கு தெரியும். கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ. எதுக்கு களவாட போறானா, கத்தி எடுக்க போறானா, கொலை செய்ய போறானா, தீவிரவாதியாக போறானா, இல்லை பேசி எல்லாரையும் கொல்ல போறானா தெரியாதே. இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சு ஊட்டி வளர்த்த ஒன்ன நினைச்ச அழுகவர். இது அந்த 2 சிறார்களும் படித்திருந்தால் அவங்க அம்மாவை கொலை செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இதைத்தான் வாசிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது. நீங்க நாமத்துக்குமாரை எடுத்து வாசிக்கணும், நான் ரொம்ப பிரியப்படுவேன், ரொம்ப பிரியப்படுவேன். நாமத்துக்குமார் இங்கே இருக்கிற கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கலாம். நாமத்துக்குமார் வந்து பச்சையப்பனில் படிக்கிறார். படிக்கும்போது அங்கே தான் பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்னு சொல்லி கவிதை போட்டிகள் போவார். எங்கே போனாலும் தலைவன் தான் முதல் பரிசு. பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அவருடைய வழக்கம். அப்படி நிறைய போட்டிகளுக்கு போகிறாரு, பரிசு வாங்குறாங்க. இப்போ கல்லூரி காலம் கவிதையெல்லாம் சொல்கிறான்னா அவனை 4 பிள்ளை பார்க்குமா பார்க்காதா, நம்மளே பார்க்குது. அப்போ போட்டுருங்க, தலைவனை பார்த்துருக்கும்ல. அவர் எழுதுறாரு, என் கல்லூரி நாட்களில் என்னையும் சில மேகங்கள் கடந்து சென்றன. உவமை புரியுதா? என் கல்லூரி நாட்களில் என்னையும் சில மேகங்கள் கடந்து, அப்படின்னா என்ன, நான் வறண்டு போய் கிடக்கேன். எப்படி? நான் வறண்டு போய் கிடக்கேன். மேகம் என்ன செய்யும்? மழை பெய்யும். என்னையும் சில மேகங்கள் கடந்து சென்றன, நான் குடை பிடித்தபடி தொடர்ந்து கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கண்டுக்கல, என்னையே சிலர் வந்து பார்த்தாங்க, ரசிச்சாங்க, ஆனால் நான் என்ன பண்ணல, கண்டுக்கல. குடை பிடித்தபடி கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அதனால் தான் அவ்வப்போது பத்திரிகைகளில் என் கவிதை பிரசுரமாகி கொண்டிருந்தது நாமத்துக்குமார் முடிக்கிறார். அன்னைக்கு நான் அந்த மேகத்தில் நனைஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் கவிஞன் இல்லை. அப்போ கல்லூரி காலத்தில் நீ என்ன பண்ணணும்? அப்படி பண்ணணும். அப்படி பண்ணினா உனக்கு என்ன மாதிரியான மனைவி அமைவா தெரியுமா? நாமத்துக்குமாரோடைய புத்தகத்துடைய முதல் வரி இப்படியாக தொடங்கும், என் எல்லா பைத்தியக்காரத்தனங்களையும் பொறுத்து கொள்ளும் மனைவி ஜீவலட்சுமிக்கு. டெடிகேட் யாருக்கு பண்றாரு? நாமத்துக்குமார். என் எல்லா பைத்தியக்காரத்தனங்களையும் பொறுத்து கொள்ளும் மனைவி ஜீவலட்சுமிக்குன்னு ஒரு புத்தகத்தை தொடங்குறாருன்னா, ஒரு மனிதன் கவிதைகளை வாசித்தால் அவன் கவிதையாகவே வாழ தொடங்கி விடுவான் என்பதற்கு நாமத்துக்குமார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, தஞ்சாவூர்ல இருக்கிற விவசாயியுடைய வாழ்க்கை ஊட்டி கான்வென்ட்லையும் சென்னை ஹை ஸ்கூல்லையும் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? தெரிஞ்சாதான் அந்த பிள்ளை சோறை வீணாக்காது. சரி, ஓகே, இது பள்ளிக்கூடத்தில் அது சோத்தை வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இங்கே எத்தனை பேர் பசிச்ச ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க? கை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. கோயிலில் போய் காணிக்கை செலுத்தணும்னு நினைக்கிற ஆட்கள், நான் இந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டேன். அந்த பணத்தை உணவளிக்கிறதுக்காக நான் கொடுக்க பழகிக்கிட்டேன். அண்ணனுக்கு ஒரு கைதட்டு. ஏன்னா அது கடவுளுக்கு நேரடியாக போய் சேருதுன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பாப் மார்லி இந்த உலகத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறான். காதலிக்க தயாராக இருக்கிற எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய கவிதை இது. சரிங்களா? இந்த கேள்வி ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு ஐயரவா இருக்கலாம், கொஞ்சம் ஆபாசமாக கூட தெரியலாம். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு பெண்ணின் உடலின் அழகான வளைவு எதுன்னு பாப் மார்லி கேட்குறேன். கேட்டது பாப் மார்லி இப்போ வில்லங்கமாக இருக்குன்னு நினைக்கலாம்ல. என்ன கேள்வி? என்னது? ஒரு பெண்ணின் உடலின் அழகான வளைவு எது? இப்போ நம்ம கற்பனை எங்கெங்கேயோ போகும்ல, எங்கெங்கேயோ போகுதுல கற்பனை. பாப் மார்லி பதில் சொல்கிறான், புன்னகை. அப்படி
எதுவா? புன்னகை. அப்ப காதலிக்க தயாராகிற பெண்கள், உங்கள் அழகான வளைவான புன்னகையை எவன் முதலில் ரசிக்க தொடங்குகிறானோ அவனை காதலிக்க தயாராகுங்கிறது தான் வாசிப்பு உங்க வாழ்க்கைக்கு என்ன கொடுக்குங்கிறதுக்கானது. ஷேக்வாரை யாருக்கெல்லாம் தெரியும்? ஷேக்வாரை தெரியாத ஆள் கைதுக்குங்க. சரி, அடுத்த தலைமுறை பிள்ளைகளோ அல்லது இந்த தலைமுறையில் இருக்கவங்களோ ஷேக்வாரோவை போய் படிங்க. ஷேக்வாரை வந்து இப்போ ஒரு புரட்சியாளன்னு நம்ம யாரை நினைப்போம்? தனது ஊருக்காக, தனது மொழிக்காக, தனது மக்களுக்காக, தனது சமூகத்திற்காக, தனது நாட்டிற்காக போராடுவன புரட்சியாளன், போராளி நம்ம நம்புவோம். ஆனால் தான் பிறக்காத, தனக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு நாட்டிற்கு சென்று போராடி புரட்சி செய்து உயிரை கொடுக்கும் சூழல் வரும் வரை நின்று அந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்த பின்பு, அந்த நாட்டுடைய நிதியமைச்சர் பதவி கையில் கிடைத்த பின்பு, இது எனக்கு வேணாம், வேற ஒரு நாடு கஷ்டப்படுது, நான் அந்த நாட்டுக்காக போராட போறேன்னு ஒருத்தன் கிளம்பி போனேன். அவன் தான் ஷேக்வார். என் இலக்கு வெற்றி அல்ல, புரட்சி என்று முடிவு செய்து ஒருத்தன் வாழ்ந்தான். ஷேக்வாரவை கடைசியா கொல்ல போறாங்க, ஒரு ஆப்பிரிக்க நாடு. அந்த இடத்தை பார்த்துட்டு ஷேக்வாரை கேட்குறான், இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷேக்வாரை கொலை செய்ய வந்திருக்கிற அந்த வீரர்கள் சொல்கிறாங்க, இது ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப செதஞ்சு போயிருக்கு, அந்த இடம் ரொம்ப இடர்பாடுகளோடு இருக்குது, அது பாலடைஞ்சு போயிருக்கு, சாக போகிறான், நெத்தி பொட்டில் துப்பாக்கி இருக்குது. ஷேக்வாரை சொல்கிறேன், நான் ஒருவேளை இப்போ தப்பிச்சிட்டேன்னா என் முதல் வேலை இந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுறது தாண்டா அப்படின்னு சொன்னான். முதல் வேலை இந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுறது தாண்டா. யாருக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தைரியம் சொல்லுவாங்க? நம்ம சொந்தக்காரங்களுக்கு, அண்ணன் தம்பிக்கு, பிள்ளைக்கு, அப்பா அம்மாவுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு. ஷேக்வாரா தன்னை சுட வந்த அந்த வீரனுக்கு தைரியம் சொல்றான், டேய் கையாடுது பாரு, ஒழுங்கா பிடிச்சி சுடுறாங்கிறான். எப்படி ஷேக்வாரா? டேய் கையாடுது பாரு, ஒழுங்கா பிடிச்சி சுடுறான். நீ சுடுவது இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த வீரனை என்பதால் தைரியமாக சுடு என்று தன்னை சுட வந்தவனுக்கு தைரியம் சொன்ன ஷேக்வாராவை நீங்கள் வாசித்து விட்டீர்கள் என்றால் பயமா எனக்கா அப்படின்னு எந்த சூழலே உங்களால சிரிக்க முடியும் மனசார. இப்படிப்பட்ட புரட்சியாளன் ஷேக்வாரா ஒரு கேள்வி கேட்கிறான். ஷேக்வாரா கேட்கிறான், இந்த உலகத்தில் அழகான ஆண் யாருன்னு கேள்வி வைக்கிறாங்க. எப்படி? இந்த உலகத்தோட அழகான ஆண் யாரு? பொதுவாக பெண்களை தான் அழகான பெண்கள்னு சொல்லுவோம், ஆண்களை வந்து கம்பீரத்தோட தானே ஒப்பிடுவோம். அழகான ஆண்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஆனா ஷேக்வாரை கேட்கிறேன், யார் அழகான ஆண்? பதில் மறுபடியும் ஷேக்வாராவே சொல்றேன். ஒரு பெண் யார் முன்பாக சுதந்திரமாக நடனமாட முடிகிறதோ, ஒரு பெண் யார் முன்பாக தயக்கமின்றி பாட முடிகிறதோ, ஒரு பெண் யார் முன்பாக தைரியமாக பேச முடிகிறதோ அவன்தான் இந்த உலகில் அழகான ஆண் அப்படின்னு ஷேக்வாரா சொல்ற. ஒரு பொண்ணு எப்ப சுதந்திரமா நடனம் ஆடுவா? எதுக்கு இருக்கு ஆள் நம்மளை தப்பா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை வரும்போது தான் என்ன பண்ணுவா? சுதந்திரமா நடனம் ஆடுவா. எதிரில் இருக்கிற ஆண் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டான், மட்டம் தட்ட மாட்டான்னு தெரியும் போதுதான் தைரியமா பாடுவா. எதிரில் இருக்கிற ஆண் நம்மளை ஒருபோதும் ஜட்ஜ் பண்ண மாட்டான்னு நம்பிக்கை வரும்போது தான் தைரியமா பேசுவான். எவன் இந்த மூணையும் செய்யறானோ அவன் தான் அழகான ஆண். அப்படிப்பட்ட ஆணைத்தான் பெண் தேடணும்னு ஷேக்வாரா சொல்றான். இந்த கவிதையை படித்த பின்பாக பெண்கள் தவறான துணையை தேடி துன்பப்பட மாட்டாத சூழல் உருவாகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இன்றைய சூழல்ல ஆண்களும் பெண்களும் கவிதை படிச்சுட்டு தான் வாசிக்கணுங்கிறது கம்பல்சரின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இந்த கவிதை ரொம்ப உலுக்கி போட்ட ஒரு கவிதை. எல்லாரும் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே கேட்க வேண்டிய கவிதை. அவள் முதலாக ஒரு கொலையை பார்க்கிறாள். அவள் முதலாக ஒரு கொலையை பார்க்கிறாள். துடித்து கொண்டிருப்பவன் அவளது காதலனாக இருக்கிறான். 3 பேர்
கை கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு ஆப்பிளை அறுப்பது போல குரல் வளையை நரநரவென அறுத்தார்கள். அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அவள் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னாள். அவன் என் காதலனே அல்ல என்றும் வாக்குமூலம் கொடுத்தாள். காதல் நீதிமன்றத்தின் முதல் வரிசையில் தான் அமர்ந்திருந்தது. அது இது போல் எத்தனையோ பார்த்து விட்டது அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இப்ப இந்த கவிதை எதை சொல்ல வருதுன்னு உங்க எல்லாருக்கும் புரியுது தானே? இந்த கவிதை எதை சொல்ல வருதுன்னு எல்லாருக்கும் புரியுது தானே? டே பரமா படிடா, கவிதைக்கு இந்த டே பரமா படிடான்னு கவிதை. இந்த கவிதையை படித்த ஒரு இளைஞன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், கோல்டு மெடலிஸ்ட், அம்மா அரசு பணி, ஆனாலும் காதலியின் தம்பியின் கைகளால் கொலையுண்ட ஒரு சகோதரனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஒருவேளை இந்த கவிதையை படிச்சிருந்தா கவின் சாகாம இருந்திருப்பானோ? ஒருவேளை இந்த கவிதையை படிச்சிருந்தா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்குமோ? ஒருவேளை அவர்கள் நண்பர்கள் யாராவது இந்த கவிதையை படித்திருந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தி இருப்பார்களோ? இந்த மண்ணில் ஒரு உயிர் அநியாயமாக போகாமல் இருந்திருக்குமோ? என்றால் நீங்கள் காதலிப்பதற்கு முன்பாக காதல் கவிதைகளோடு சேர்த்து காதல் என்ன செய்யும் என்ற இந்த கவிதைகளையும் நிச்சயமாக படிக்க வேண்டும். நிச்சயமாக படிக்க வேண்டும் என்று நிறைய இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எக்கச்சக்கமாக எடுத்துட்டு வந்திருக்கேன். எதை பேசுறதுன்னு தான் தெரியல. காந்தி கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்போ அகிம்சையை கற்றுக்கிட்டீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அகிம்சையை வச்சு காந்தியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு விளக்காரர் சொன்னாராம், அவன் கை துப்பாக்கியை காட்டியிருந்தால் நான் இயந்திர துப்பாக்கியை காட்டியிருப்பேன். அவன் இயந்திர துப்பாக்கியை எடுத்து வந்திருந்தால் நான் பீரங்கியை கொண்டு வந்திருப்பேன். அவன் பீரங்கியை கொண்டு வந்திருந்தால் நான் அணு ஆயுதங்களை ஏவி இருப்பேன். அவன் அகிம்சையை கொண்டு வந்து விட்டான், நான் எதை கொண்டு எதிர்ப்பது அப்படின்னு காந்திக்கு சொல்லுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட காந்தி அகிம்சையை எங்கே கற்றுக்கிட்டாரு? அகிம்சையை எங்கே படித்தாரு? காந்தி சொல்கிறாரு, காந்திக்கு 13-14 வயசு, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணியிருக்கார். எப்படி? காந்தி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணியிருக்காரு. திருடி இருக்காரு, பொய் சொல்லி இருக்கிறாரு, மது அருந்தி இருக்கிறாரு, புகைப்பிடித்து இருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் காந்தி வீட்டில் பாருங்க, டெய்லி ஒரு ஆள் காலையில் வந்து ராமாயணம் வாச்சிட்டு போவாராம். கேட்குறாரு, கேட்கல, டெய்லி வந்து என்ன பண்ணுவாராம், ராமாயணத்தை வாச்சிட்டு போவாராம். என்னடா இதுன்னு சொல்லி ஒரு நாள் காந்தியா பார்த்து, இந்த ராமனை பற்றி திணைக்கு நம்மகிட்ட சொல்கிறாங்க, ராமன் நல்லவனா இருக்கேன், உண்மை பொய்யெல்லாம் விடுங்க, புராணத்தில் ஒருத்தனை நல்லவனா காட்டியாச்சு, நல்லவனா இருந்துக்கிட்டே இருக்கேன். அவன் நல்லவனா, நல்ல வேலை காந்தி கடைசி வரைக்கும் படிக்கல, படிச்சிருந்தா காந்தி கூட மாறி இருக்கலாம். சரி விடுங்க, நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். நல்லவனாவே ஒருத்தனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோமே, நம்ம திருந்தினா என்ன அப்படின்னு காந்திக்கு ஒரு யோசனை வருது. காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பா, இந்த மாதிரி நான் இந்த தவறுகள்லாம் பண்ணுறேன்ப்பா, ஆனால் தினைக்கு நீங்கள் இப்படி ஒரு கதை சொல்லி என்னை வந்து இது பண்ணிட்டே இருக்கீங்கப்பா, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஒரு மகன் செய்த தவறுகள் எதெல்லாம் அப்பாவுக்கு தெரியக்கூடாதோ, ஒரு மகன் செஞ்சதா ஒரு தப்பு எதெல்லாம் அப்பாவுக்கு தெரியவே கூடாதோ அது எல்லாத்தையும் காந்தி எழுதிட்டார். எழுதி அதை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டார். போட்டு வீட்டுக்கு வந்தால் கை காலெலாம் நடுங்குது. கொஞ்சம் அவசரப்பட்டப்போ லெட்ரு வீட்டுக்கு வந்துருச்சு. காந்தியோடைய அப்பா எடுத்து வாசிக்கிறாரு. எதிர்த்தாப்புல காந்தியை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. காந்திக்கு பயம். வாசிச்சு முடிச்ச உடனே அப்பா பெரம்பால் அடிப்பாரோ, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரோ, சோறு போட மாட்டாரோ, பெருசா தண்டிச்சிருவாரோ. சத்திய சோதனை புத்தகத்தில் காந்தி இவ்வாறாக எழுதி முடிக்கிறார். என் அப்பா அந்த கடிதத்தை படித்து முடித்துவிட்டு மடித்து வைத்துவிட்டு 2 துளி கண்ணீர் சிந்தினார். அவ்வளவுதான், நான் திருந்தி விட்டேன். 2 துளி கண்ணீர் சிந்தினார். அவ்வளவுதான், நான் திருந்தி விட்டேன்.
இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கும் வல்லமை படைத்த அகிம்சையை நான் என் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன்னு காந்தி எழுதுறார். இந்த அகிம்சை எங்கிருந்து வந்தது? அந்த 2 துளி கண்ணீர்ல இருந்து வந்தது. இதை வாசிக்கிற அப்பாக்களுக்கு தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நிச்சயமாக தெரியும். புத்தகங்கள் தான் உங்கள் அகத்தை புத்துணர்ச்சியாக்கும். வள்ளுவர் சொல்றாரு, இந்த இந்த எங்களுக்கெல்லாம் அந்த குடிப்பினை இல்லை. இங்கே நீங்கள் நிறைய விலங்குகளை பார்க்குறீங்க. குரங்கு தெரியுது, மான் தெரியுது, மயில் தெரியுது, சிறுத்தை, புலின்லாம் பயமுறுத்துறாங்க. இன்னும் ஒன்றையும் பார்க்கல. யானை, காட்டு மாடு எல்லாம் தெரியுது. இப்போ அதுகளுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? நம்ம சொட்டு போட்டிருக்கோம், அது போடலை. நம்ம செல்போன் யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணலை. நமக்கு 3 நேரமும் சோறாக்கி சாப்பிட முடியுது, அது ஆக்கலை. இல்லை, வள்ளுவன் சொல்றாரு, விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு இணையவருங்கிறார். எவன் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறானா அவன் தாண்டா மனுஷன், மற்றவன் பூரா மாடுடாங்கிறார். மற்றவன் பூரா புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மட்டும் முக்கியம் இல்லை, வாசிக்க சொல்லி ஒருத்தன் கத்துறானேன்னு கேட்க வந்த உங்களுக்கும் எனது நன்றி. இன்றிலிருந்து நீங்கள் மனிதராக ப்ரமோட் ஆகிறீர்கள். யாராவது கேட்டால் சொல்லுங்க. தினமும் இந்த பேச்சை கேட்க வாங்க. சும்மா போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்க. என்கிட்ட யாராவது கேட்பாங்க, எனக்கு ஏதாவது ஒரு புக்கு ரெஃபர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் காதலியை ஒருபோதும் நான் தேர்வு செய்ய முடியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லிடுவேன். நமக்கு யாரை பிடிக்கும் நமக்கு தானங்க தெரியும். போங்க, புத்தகங்கள் கிட்ட போய் பாருங்க, அதுவாக உங்களை கூப்பிடும். அந்த புத்தகத்தை எடுங்க, வாசிங்க. வீட்டில் நிறைய புத்தகங்களை வாங்கி வைங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் வீட்டில் இருக்க பிள்ளை ஒரு நாள் எடுத்து வாசிக்க நினைப்பேன். அந்த சூழலை உருவாக்குங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். பாரதிதாசனுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்கு, படி. அதான் அந்த கவிதை. படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையிற்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பமும் படி, இறந்ததமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி வந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி, பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காற்படி, வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றிப்படி, அடங்கா இன்பமாகும் என்ற சான்றோர் சொற்படி, படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப எல்லோரும் உங்களால் இயன்றதை படியுங்கள். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க நீங்கள் எல்லோரும் படிப்பது அவசியம். புத்தகம் உங்களை புத்தகமாக மாற்றும். புத்துணர்ச்சி பெற வாழ்த்துகள். நன்றி.